ஹாய் காய்ஸ், எனக்கு டே 4 நல்லபடியாக போயிட்டுருக்கு. டயட்டும் நல்லாயிருக்கு. இன்றைக்கி வந்து சீக்கிரம் என்ன சாப்பிட்டோன்றதை பார்த்துட்டு கலோரிஸ் கால்குலேட்டர் பற்றி பார்க்கலாம். காலைல க்ரீன் டீ, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் இது முருங்கைக்கீரையில் பரோட்டா செஞ்சுருக்கேன். நேற்று வந்து முருங்கைக்கீரையில் சப்பாத்தி சாப்பிட்டேன். இன்றைக்கி முருங்கைக்கீரையில் பரோட்டா செஞ்சு சாப்பிட்ருக்கேன். இதோட ரெசிபி வந்து நான் ஈவினிங் அப்லோட் பண்ணுறேன். கோகனட் சட்னி வச்சு சாப்பிட்டேன். மதியத்துக்கு வந்து ஒரு ஆம்லேட், நிறைய ஆனியன் போட்டு சாப்பிட்டேன். 2 வீட் தோசை, ஒரு கூட்டு பண்ணியிருந்தாங்க. அதை வந்து நான் தாளிக்காமையே எடுத்துக்கிட்டேன். குழம்புல இருந்த காய் கொஞ்சோண்டு ரேடிஷ் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இதுதான் என்னோடய லஞ்ச். இது நைட்டுக்கு க்ரீன் டீ ஈவினிங் குடித்தேன். நைட்டு வந்து என்னென்னா 2 வீட் தோசை, கோகனட் சட்னி சாப்பிட்ருக்கேன். சரி, இப்போ வாங்க கலோரி கால்குலேட்டருக்கு போகலாம். கலோரி கால்குலேட்டர் நான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கிறது என்னென்னா ஹெல்த்திஃபை மீ. ப்ளே ஸ்டோரேஜில் போய்ட்டு ஹெல்த்திஃபை மீன்றதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் ஆக கொஞ்சம் நேரம் ஆகும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். வீடியோ வந்து லேண்ட்ஸ்கேப்பில் காட்ட மாட்டேங்குது, போர்ட்ரேட்டை தான் காட்டுது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஹெல்த்திஃபை மீ ஆப் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து இன்ஸ்டலேஷனுக்கு அப்புறம் ஓப்பன்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஹெல்த்திஃபை மீ கொஞ்சம் நேரத்தில் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதில் எதை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா வெயிட் லாஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. மற்றது எல்லாத்துக்குமே பே பண்ணுற மாதிரி ஒரு வெயிட் லாஸ் மட்டும் என்ன நீங்கள் சாப்பிட்டதோட கேலரிஸ் எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துக்கிட்டாலே போதும். வெயிட் லாஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் வந்து உங்கள் நம்பர் கொடுத்து ஓப்பன் பண்ணுறீங்களா, கூகுள் அக்கௌண்ட்லேருந்து ஓப்பன் பண்ணுறீங்களா, ஃபேஸ்புக்லேருந்து ஓப்பன் பண்ணுறீங்களா கேட்கும். நான் நம்பர்லேருந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். என் நம்பரை கொடுத்துட்டு அக்ரி சைன்இன் கொடுத்துருக்கேன். ஓடிபி வரும். ஓடிபி வந்து என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணி கொஞ்சம் நேரம் பஃபர் ஆகிட்டு ஆப் வந்து ஓப்பன் ஆகிடும். இதுக்கப்புறம் என்ன வெயிட், ஹைட் என்னென்ன இருக்கீங்க அப்படின்றத வந்து காட்டும். நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால என்னோடய பேர் காட்டுது. வெயிட் லாஸ்ன்றது கொடுத்துட்டேன். இப்போ நான் எவ்வளோ ஹைட்டு, எவ்வளோ வெயிட்டு, என்ன ஏஜு அப்படின்றத கொடுக்கணும். தமிழ்னா தமிழ், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ்னு கொடுத்துக்கோங்க. இது நீங்கள் கொடுக்குறது மூலியமாக தான் நீங்கள் என்ன வெயிட்டில் இருக்கணும் அப்படின்றத வந்து அது காட்டும். ஸ்கிப் பண்ணுறதுனால ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் இதை கொடுத்துட்டு உள்ளே போங்க. அப்போ தான் கரெக்டான வெயிட் எவ்வளோன்னு காட்டும். என் வெயிட்டுக்கு வந்து ஈட் பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, ஈட் அப் டு 1600 கேலரிஸ். அதுதான் நான் சாப்பிட வேண்டியது. அது பக்கத்தில் இருக்க ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பிரேக்ஃபாஸ்ட், மார்னிங் ஸ்நாக்ஸ், லஞ்ச் அப்படின்னு காட்டும். நான் பிரேக்ஃபாஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட்டில் நான் என்ன சாப்பிட்டேன் அப்படின்றத வந்து மேலே சர்ச் கொடுக்குறேன். நான் வந்து வீட் தோசை சாப்பிட்டேன். அதே வீட் தோசை வித்தவுட் ஆயில்னு கூட கொடுக்கலாம். நான் அதுதான் இப்போ டைப் பண்ணிகிட்ருக்கேன். வீட் தோசை வித்தவுட் ஆயில் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் சர்ச்னு கொடுத்துருங்க. அதை வந்து சர்ச் பண்ணி இருந்துச்சுன்னா உடனே மேலே இமீடியட்டாக காட்டிடும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு 1 சாப்பிட்டீங்களா, 2 சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸ்மால் சைஸில் சாப்பிட்டீங்களா, மீடியம் சைஸில் சாப்பிட்டீங்களா, இல்லை கிராம்ஸில் சாப்பிட்டீங்களா, நீங்கள் எப்படி வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். நான் வந்து மீடியம் சைஸில் 2 சாப்பிட்டேன் அப்படின்றது கொடுத்துட்டு கீழே ஆட் அப்படின்றது கொடுக்க போகிறேன். மறுபடியும் போய் அதுக்கு சைடிஷ் சாப்பிட்ருப்போம் இல்லையா, திரும்பி பிரேக்ஃபாஸ்ட்டில் இருக்க ப்ளஸ் சிம்பிளையும் அமுத்திட்டு சைடிஷ் என்ன சாப்பிட்டோமோ அதை கொடுக்கணும். நான் வந்து கோகனட் சட்னி சாப்பிட்டேன். கோகனட் சட்னின்னு கொடுக்குறேன். அது டேபிள் ஸ்பூனா, டீஸ்பூனா, கிராம்ஸான்னு காட்டும். நீங்கள் கிராம்ஸ்னால் கிராம்ஸில் கொடுங்க. ஸ்பூன் இருக்குது, எனக்கு மெஷரிங் ஸ்பூன் இருக்குது, அதில் நான் எடுத்து போட்டுக்கிறேன்னா கரெக்டாக அந்த கிராம்ஸ் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக அந்த கிராம்ஸ்க்கு ஏற்று கேலரிஸ் என்னவோ அதை காட்டும். நான் டேபிள் ஸ்பூன் சாப்பிட்டேன். டேபிள் ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன் அப்படின்னு போட்டுட்டு ஆட்ஸ் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறமேட்டுக்கு இதில் விட ரொம்ப முக்கியம் என்னன்னா டுடேக்கு கீழே இருக்குது பார்த்தீங்களா இன்சைட்ஸ், அதுக்கு போயிட்டு ஆல் மீல்ஸ், பிரேக்ஃபாஸ்ட், மார்னிங் ஸ்நாக்ஸ், லஞ்சுன்னு மேலே இருக்குது பார்த்தீங்களா, எல்லா லஞ்சையும் கொடுத்து எல்லா மீல்ஸையும் கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு ஆல் மீல்ஸில் பாருங்கள். இப்போ வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட்டில் போய் பார்க்குறேன். பிரேக்ஃபாஸ்ட்டில் நம்ம என்னென்ன சாப்பிட்டோமோ அதில் என்னென்ன இருக்குன்றதை காட்டும். ப்ரோட்டீன் வந்து 21%, ஃபேட் வந்து 47%, கார்ப்ஸ் வந்து 45, ஃபைபர் வந்து 65 இருக்குது. ஃபைபர் அதிகமாக இருக்கிற ஃபுட்டை நம்ம சாப்பிட்டோம்னாலே நம்ம வெயிட் லாஸில் தான் இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஃபைபர் அதிகமாக இருக்கிறத சாப்பிட்டிங்கன்னா நல்லா வெயிட் லாஸ் ஆகும். அடுத்தது இதே போல் மார்னிங் வந்து ஸ்நாக்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸ்நாக்ஸ் பக்கத்தில் ப்ளஸ் சிம்பிள் அமுத்திட்டு நான் ஆரஞ்சு ஒன்று கொடுத்துருக்கேன். லார்ஜா, ஸ்மாலா, மீடியமானு கேட்கும். நான் லார்ஜில் 1 கொடுத்துருக்கேன். 83 கலோரிஸ். இதில் என்ன இருக்குது, அந்த மார்னிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம் இல்லையா, அதில் ஃபேட் அதிகமாக இருக்கா, காப்ஸ் இருக்கான்னு பார்த்தோம்னா அதில் ஃபைபர் அதிகமாக இருக்குது, காப்ஸ் அதிகமாக இருக்குது. இதுவும் நல்ல குவான்டிட்டியில் தான் காட்டியிருக்கு. ஏன்னா எல்லாமே க்ரீன் கலர்லேயும் எல்லோ கலர்லேயும் மட்டும்தான் காட்டுது. ரெட்டில் காமிச்சதுன்னா அலர்ட் ஆகிக்கோங்க. அது வந்து நம்ம ரொம்ப அதிகமாக சாப்பிட்றோம், குறைக்கணும் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது லஞ்சுக்கு வந்து கீரை கூட்டும் ரோட்டியும் நான் சேர்த்துருக்கேன். கிராம்ஸில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அதோட இன்சைட்ஸில் போய் அதோட கலோரிஸ் மெஷர் பண்ணி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நான் க்ரீன் டீ குடித்தேன். க்ரீன் டீன்னு ஞாபகம் சொல்லியிருக்கேன் இல்லையா, எவ்வளோ லிட்டர் கணக்கில் குடித்தாலும் உங்களுக்கு கலோரிஸ் காட்டுறது இல்லை, ஃபேட் இல்லை, கார்ப்ஸ் இல்லை, ஃபைபர் இல்லை. ஆனால் நமக்கு ஒரு ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். ஃபேட் லாஸ்க்கு ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும். க்ரீன் டீ குடிங்க, மஸ்ட்டு குடிங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா டின்னருக்கு போயிடலாம். டின்னரும் அதே போல் தான். ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னவோ அப்படி கொடுத்துக்கோங்க. நான் வீட் தோசையாக ரோட்டி கொடுத்தேனான்னு ரோட்டி கொடுத்துருக்கேன். ரோட்டி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து அது கூட என்ன சைடிஷ் சாப்பிட்டோமோ அதை கொடுத்துருக்கேன். இப்படி தான் நீங்கள் ஒவ்வொரு
டே மீல்ஸையும் கால்குலேட் பண்ணும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, சாப்பிட்டதுக்கப்புறம் போய் கால்குலேட் பண்ணாதீங்க. சாப்பிட போகிறீங்க, இதை தான் சாப்பிட போகிறீங்கன்னா போய் கால்குலேட் பண்ணிவிட்டு வாங்க. கரெக்டாக சாப்பிட போகிறோமா அப்படின்றத கால்குலேட் பண்ணிவிட்டு வாங்க. ரொம்ப திருப்தியாக சாப்பிடலாம். இல்லைன்னா பயந்துகிட்டே சாப்பிட்டுட்டு போய் கால்குலேட் பண்ணும்போது தப்பாக வந்துச்சுன்னா இன்னும் கஷ்டமாக இருக்கும். எப்போதுமே கலோரிஸை கால்குலேட் பண்ணிவிட்டு வந்து சாப்பிடுங்க. பொறுமையாக சாப்பிடுங்க, மென்று சாப்பிடுங்க. நிறைய நேரம் சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கோங்க. அது உங்கள் டைஜஸ்டிவ் லெவலை இம்ப்ரூவ் பண்ணும், வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம இன்சைட்ஸில் போயிட்டு நம்ம என்னென்ன சாப்பிட்ருக்கோன்றத பார்க்கலாம். ஆல் மீல்ஸில் பாருங்கள், நான் வந்து 1600க்கு 697 கலோரிஸ் தான் சாப்பிட்ருக்கேன். 45% தான் சாப்பிட்ருக்கேன். நான் கிட்டத்தட்ட பாதிக்கு கீழே தான் சாப்பிட்ருக்கேன். எனக்கு இது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது போல் பிரேக்ஃபாஸ்ட், ஸ்நாக்ஸ், லன்ச், ஈவினிங், அடுத்தது டின்னர் எதில் வேணாலும் நீங்கள் போய் நான் கரெக்டாக சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்றத சர்ச் பண்ணி பார்த்துட்டு சாப்பிட ஆரம்பிங்க. இதுதான் கலோரி கால்குலேட்டர். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நீங்கள் என்ன டயட்டில் வேணாலும் இருங்க, பேலியோ டயட், கீட்டோ டயட், ஜிஎம் டயட், இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், லோ கார்ப் டயட், என்ன டயட் வேணாலும் இருங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். அந்த டயட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் கால்குலேட் பண்ணி சாப்பிடலாம். ஹெல்த்தியாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.